நினைக்கிறீங்க? அவர் சொன்ன மாதிரி தான் சார், ரெண்டே பேருக்கு தான், தீய சக்தி தூய சக்தி, வேற யாருமே கிடையாது. இங்க ரெண்டே பேருக்கு தான் போட்டி. அதிமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? என்ன சார்? அதிமுக அரசு பற்றி உங்க கருத்து என்ன? அதிமுக ஆல்ரெடி பாவம் சார், அவங்க போயிட்டாங்க. ஒன்றும் அவங்க காமெடி பண்ணாதீங்க. ஏங்க நாங்க ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் வந்து வேட்பாளரா நின்றுட்டு இருக்கோம். ரீல் போடுறவங்கலாம் கூப்பிட்டு வந்து வேட்பாளரை நிக்க வச்சு காமெடி பண்றீங்களா? இந்த தமிழ்நாட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்களா? சும்மா அதெல்லாம். விஜய் விமர்சனம் பண்றாங்க, அவங்க என்ன சொல்லுது? விஜய் அதாவது ஒரு நல்ல விஷயம் வரும்போது விமர்சனங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி நல்லது பண்ண வந்திருக்கோம். நல்லது பண்றது மட்டுமே நாங்க நோக்கத்தோட வந்து பண்ண போறோம். இந்த தடவை அப்படி போட மாட்டாங்க சார். இந்த தடவை மக்கள் டிசைட் பண்ணிட்டாங்க, அது எங்க பணம், நாங்க வாங்கிக்கிறோம், ஆனா ஓட்டு விசிலுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்க தலைவர் வேற சார், எங்க தலைவர் வேற. ஒரு வார்த்தை அதை பற்றி அவங்க நிறைய வந்து நம்ம நிறைய பேர் மாற்றம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை பற்றி சார் அதான் நான் சொல்லிட்டேன்ல சார், கான்ட்ரவர்சின்றது வரதான் செய்யும். நம்ம வளரும் போது நிறைய பேர் வந்து நம்மளை பார்த்து பொறாமப்படதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம தலைஞ்செல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம் சார். சட்டமன்ற தொகுதிக்கு கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள், கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புஷியானந்த் அவர்கள், எங்கள் கழக மாவட்ட செயலர் அண்ணன் ஜி கே காதரன் தலைமையில் எனக்கு வந்து மாவட்டத்தில் கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுற வாய்ப்பு அளித்ததற்கு இந்த 3 பேருக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கேன். அப்படி என்னை நம்பி வாய்ப்பளித்த கலசபாக்கம் சட்டமன்ற தொகுதியை வென்று நான் இந்த 3 பேருக்கும் வெற்றி மலையா சூடுவேன்னு சொல்லிக்கிறேன். எங்களுக்கு இப்போ அறிவிச்ச வேட்பாளர்கள் எல்லாரையும் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் டாக்டர்ஸ், நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸ். யாரும் வந்து பெரிய ஒரு பின்புலத்தோடனால நாங்க வரல. நாங்கெல்லாம் சோஷியல் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம். அதுக்காகவே வந்து நீங்கள் எல்லாரும் தமிழ்நாடு வந்து ரொம்ப பெருமை அடையணும். இந்த மாதிரியான ஒரு கட்சி எங்களை மாதிரியான ஒரு பின்புலம் இல்லாத ஒரு ரியல் ஒர்க்கருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. எல்லாருமே பயங்கரமா 20-25 வருஷமா ஒர்க் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நானுமே நிறைய ஒர்க் வந்து நான் என்னோட விருதுநகர்ல பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இது பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தலைவர் தான் எல்லா தொகுதியிலையும் நிற்கிறாரு. கண்டிப்பா வெற்றி பெறுவார், 100% வெற்றி பெறுவார். யார் என்ன சொன்னாலும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்.